வந்துருக்குது. என்னன்னா இப்ப இந்த இடத்துல சீமான் ஆஜராகல அப்படிங்கும்போது போலீஸ் சம்மன் ஓட்டுறது வருவாங்க. வரக்கூடிய போலீஸ் கிட்ட கலாட்டா பண்ணா இத வச்சு கைது செய்வாங்க. இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட துப்பாக்கி காட்டுறாங்க. எந்த ஒரு நபர், அதாவது ஒரு முன்னாள் ராணுவ வீரர், அவர் லைசென்ஸ் படி தான் கன் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா கூட அவர் கையில கன் இருந்தாலும் அந்த கன் எடுத்து ரோட்ல போறவங்க கிட்டே காட்ட மாட்டாங்க. ஆனா இவர் அந்த கண்ணை கொண்டு போய் போலீஸ் கிட்டே காட்டுறாரு அப்படின்னா இது திட்டமிட்டு ஏதோ செயல்படுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி கண்ணை கட்டினா கைது செய்வாங்க. இவர் ஆஜராக முடியாது சொல்லி திமிரா பேசுவாரு. அதுக்கப்புறம் இந்த விசாரணைக்காக போலீஸ் கைது பண்ணாங்கன்னா ஐயோ திமுகவுடைய சதி பாத்தீங்களா, திமுகவுடைய அராஜகத்தை பாத்தீங்களான்னு சொல்லி திமுகவுடைய அராஜகம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுதாபம் தேடுறதுக்கு கைது செஞ்சா ஒரு அனுதாபம் தேடிக்கலாம் அப்படின்ற ஒரு போக்குல தான் சீமான் கொண்டு போறாரே தவிர இந்த இடத்துல விசாரணைக்காக போனா சீமான் மேல ஒரு களங்கம் ஏற்பட்டுன்றதுக்காக இதெல்லாம் இவங்களா சுத்தி வளைச்சக்கூடிய ஒரு கேம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா இந்த இடத்துல சீமானோட வீட்ல அவ்வளவு ஒரு ஆக்ஷன், ஒரு துணிச்சலா ஒரு ஆக்ஷன் எடுத்தாரு போலீஸ் அதிகாரி பிரவீன் ராஜேஷ். அவர் யார் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் போறத பார்க்க முடியுது. இவர் யாருன்னா இப்ப சீமான் சமீபத்துல கூட மேடையில பேசினாரு. நான் வந்து ஆமாண்டா ராஜீவ் காந்தி கொன்னு புதைச்சது நாங்க தான்டா அப்படின்னு சொல்லி திமிரா பேசினார் இல்லையா. அந்த ராஜீவ் காந்தி விடுதலை புலிகளால வெடிகுண்டு வச்சு கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்துல கூட இருக்கக்கூடிய பல பேர் அந்த தாக்குதல இறந்து போனாங்க. அப்படி அந்த கூட்டத்தில் இறந்து போன ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இன்ஸ்பெக்டர் ராஜகுரு. அந்த இன்ஸ்பெக்டர் ராஜகுருடைய மகன் தான் இந்த நீலாகரோட இன்ஸ்பெக்டரா இப்ப இருக்காரு. அவர் தான் சீமானோட வீட்ல ஆக்ஷன் எடுக்க வந்திருக்காருன்னு சொல்லி இது சம்பந்தமான செய்திகளுமே இப்ப பல இடங்களில் பார்க்க முடியுது. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல பாஜகவை சேர்ந்த சங்கிகளுக்கும் நாம் தமிழர் இருக்கக்கூடிய சில தம்பிகளுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்படுறோம். ஏன்னா இங்க உங்களை தூண்டி விட்டு சில உணர்ச்சிகளை உங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க ஒரு பக்கத்துல சேஃப் ஆயிடுறாங்க, நல்லா சொகுசு போசமா ராஜபோகமா வாழ்றாங்க. நீங்க இந்த தூண்டி விடப்பட்டல உணர்ச்சி வசப்பட்டுட்டு நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை இழந்துக்கிறீங்க. சங்கிகளை பாருங்களேன், ஐயோ பாரத் மாதா கி ஜெய், ஐயோ ஜெய் ஸ்ரீராம், பாத்தீங்களா அந்த மசூதி அப்படி வச்சு இப்படி ஆச்சு சொல்லி அவங்களை தூண்டி விட்டோன்னே இவன் என்ன செய்யறான், அந்த சங்கிகள் அப்பாவித்தனமா போய் மசூதி மேல கல்லேறது, மசூதி இடிக்க போறது, கலவரத்தில் ஈடுபடுறதுன்னு சொல்லி அவன் போய் கலவரத்தில் ஈடுபடுறான். அவனோட வாழ்க்கை ஜெயில போய் அந்த வாழ்க்கை நாசமாய் போகுது. ஆனா இந்த தூண்டி விடுறாங்களே அவங்களோட பிள்ளைங்களா பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபாரின்ல போய் படிப்பாங்க. இன்னைக்கு மும்மொழி கொள்கை வேணும், தேசிய கல்வி கொள்கை வேணும்ன்றாங்களே. இந்த மும்மொழி கொள்கை அடிப்படையில் கூட அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கிடையாது. அவங்க வீட்டு பிள்ளைங்க ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் தான் படிக்க வைக்கிறாங்க. இவன் இந்த உங்க பேச்சு கேட்டு உணர்ச்சி வசப்பட்டான சங்கிகள் அவன் தான் கடைசியில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போய் பானிபுரி பேல் புரிய போய் வித்து கிடக்குறான். அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய தம்பிகள் அவங்க என்ன பண்றாங்க, நாங்க தமிழ் தேசத்தை காப்பாற்ற வந்திருக்கிறோம், இந்த மண்ணு மட்டும் கையில சிக்கிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளால ஆம கதைகளை பேய் கதைகளை சொல்லி அடிச்சு விடுறத நம்பி இன்னும் பல தம்பிகள் அந்த மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உணர்ச்சி வசமா பேசி விடுறதுனால இப்ப சீமான் பார்த்தோம்னா அவரோட பேச்சுல பார்த்தோம்னா சாதி ரீதியா உணர்ச்சியா பேசி விட்டுறாரு. இந்த தமிழ்நாடு இது சாதிய எதிர்ப்பு எதுவுமே கூடாது, சாதிய பெருமையில எந்த ஒரு பெருமையும் கிடையாது சொல்லி அவ்வளவு பக்குவப்பட்ட மண். ஆனா இந்த இடத்துல சீமான் வந்துட்டு இது சாதி பெருமை கிடையாது, குடிப்பெருமை நாங்க சொல்லுவோம். சாதி ரீதியா ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு அப்படின்னா கூட இது சாதி ஆணவ கொலை கிடையாது, குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்லி அந்த சாதிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார் சீமான். யாரு முதல்ல வந்தாங்களோ அவங்க தான் முதலியாரு, யாரு ரெண்டாவது வந்தாங்களோ அவங்க ரெடியாரு, மூணாவது வந்தவங்க முக்கியத்துவம் சொல்லி ஒவ்வொரு சாதிக்குமே இப்படி ஒரு சாதிய பெருமை ஏற்படுத்துற மாதிரி பல பேர் தூண்டி விடக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாரு. நம்மளா கல்லு குடிக்கணும், டாஸ்மாக் இழுத்து மூடணும், கல்லு குடிக்கணும், கல்லு குடிச்சா அவ்வளவு பெரிய தெம்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாரு. அதுக்கப்புறம் சீமான் இன்னொரு மேடையில போய் பேசுறாரு, இந்த மாதிரி ஒண்ணுமில்ல யாருக்கும் பயப்படாத, சும்மா போ ஜிம்முக்கு போ, ஒரு 6 மாசம் அப்படி போய் அப்படி 4 தண்டல் எடு, அப்படி போயிடு, ஒரு 5 கிலோ மாட்டுக்கறி போய் சாப்பிடு, அப்புறம் உனக்கு எப்படி நடக்கணும் தெரியல, என் தம்பி கார்த்தி பருத்தி வீர மடம் அடிச்சான், அந்த பருத்தியோட வருவேன் 2 சோல்டர் அப்படி தூக்கு, அப்படி நட உன்னை அவனுக்கு போடா அப்படி இப்படின்னு சொல்லி அப்பாவி தம்பிகளை அந்த அப்பாவிகளை இப்படிலாம் தூண்டி விடுறதால தான் அந்த தூண்டுதல ஈர்க்கப்பட்டவங்க தான் இது மாதிரி என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில போலீஸ் கிட்டே கலாட்டா பண்ணக்கூடியதுல போலீஸ் கிட்டே ஒரு இடத்துல துப்பாக்கி காட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க. இங்க பாதிக்கப்படுறது என்னவோ இவங்களோட வாழ்க்கை தான். தூண்டி விட்டவங்க அவங்களோட பிள்ளைகளும் அமெரிக்கன் ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல சீமானை பொறுத்த வரைக்கும் நேத்து கூட சீமான் அமலமா இருக்கிறாரு. இப்போ ஒன்றிய அரசு சார்பில் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்னன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்களை ஒதுக்க போறாங்களா. இப்போ நம்ம தமிழ்நாடு மக்கள் தொகை அடிப்படையில் இங்க ஆல்ரெடி இருக்கிறதே 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். இந்த 39 31 ஆக்க போறோம், 8 மைனஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஆனா உத்தரப்பிரதேசல அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்குது, அதனால ஆல்ரெடி 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது, 80 140 ஆக்க போறோம். ஏன்னா வடக்கு வச்சு தான் அரசியல் நடக்குது, இந்த தென்னிந்தியா விஷயங்கள் எந்த ஒரு அரசியல் நடக்குதுன்னு சொல்லி தென்னிந்தியாவோட எண்ணிக்கைகளை குறைச்சி இனி தென்னிந்தியாவோட தயவே வேணாம் சொல்லி தென்னிந்தியாவுக்கு ஒரு பார்டர் போடக்கூடிய ஒரு அரசியல் இங்க பாஜக ஈடுபட்டு இருக்காங்க. வடக்கு மட்டுமே எல்லாமே செய்யக்கூடிய இந்த அளவுக்கு இந்தியாவில இருந்து தென்னிந்தியா ஓரம் கட்டக்கூடிய ஒரு அரசியல் நடக்குது. இதுக்கு எதிராக திமுக ஒரு பெரிய ஒரு கண்டன அறிக்கை கொடுத்து இந்த இடத்துல நம்ம கட்சி பாரபட்சமோ நமக்குள்ள கொள்கை பாரபட்சமோ பார்க்க கூடாது, எல்லா கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை நம்ம பாதுகாக்க வேண்டிய நேரம் இது, நம்மள்ட்ட இருக்கிறதையும் புடுங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அனைத்து கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது. இது மத்த எந்த கட்சிகளும் நிராகரிக்கல. நிராகரிச்ச யாரும் பார்த்தா ஜி.கே. வாசன் நிராகரிக்கிறார். ஏன்னா ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமா சரண் அடைஞ்சிட்டாரு. அவர் நிராகரிக்க ஆச்சரியம் இல்ல. ஆனா சீமான் இந்த இடத்துல தமிழுக்காக பேசுற தமிழ் தேசியம் பேசக்கூடிய சொல்றக்கூடிய சீமான் அவருமே நான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன், நான் தனியாவே என்னோட எதிர்ப்பை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அப்ப இந்த சீமான் யாரு? ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் நான் என்னதான் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்தா சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா நான் ஜெயிக்க போறதில்ல, ஜெயிக்கிறதுக்காக நான் அரசியல் வரல, என்னோட நோக்கம் திமுக ஓட்ட குறைக்கணும், திராவிடத்தை அடிக்கணும், பெரியார் அடிக்கணும், அது மூலமா இங்க காவிகளுக்கு கம்பளம் வச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால இது மாதிரி தூண்டி விடப்படக்கூடிய இந்த பேச்சுகளை கேட்டு தம்பிகளோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நீங்க எந்த கட்சியில இருந்துக்கோங்க, எந்த கட்சியில தான் இருக்கணும், அந்த கட்சியில இருக்கணும், எந்த கட்சியில இருந்துக்கோங்க, எந்த கட்சியில ஆதரவா இருந்துக்கோங்க. ஆனா இந்த மாநிலத்தோட உரிமை பறிக்கப்படும் போது, இந்த மக்களுக்கான உரிமை பறிக்கப்படும் போது எல்லாருமே ஒன்னு சேர வேண்டியது முக்கியம். அந்த ஒன்னு சேராம நான் தனியா தான் போவேன் அப்படின்னும் போது அந்த தனியா போகக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அஜெண்டா